உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கூட 3 பேர் வராங்களே, யாரெல்லாம் இருக்காங்க? அப்படியா? இந்த தொழில் இப்போ ஒரு 3 மாதமாக உங்கள் மனத்துக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நடக்குமா நடக்காதா, அல்லது செய்யவா வேண்டாமாங்கிற குழப்பம் வாடுது. உண்மையா? அதனால் இந்த தொழிலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், தடையில்லாமல் நான் நடத்தி தரேன். வெளியில் கொஞ்சம் வசூல் வர வேண்டியெல்லாம் வராமல் இருக்குது. கைமாற்று கொடுத்தது கூட தேடி வரலை. இதை பூரா வாங்கி தரணும். வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தடு. இந்தாப்பா, இந்த கனியை உன் பால் சென்டரில் கொண்டு வை, வருமானம் பெருகும். நல்லா இருக்கு. இந்த அவன் பணமெல்லாம் வந்து சேரும். போய்ட்டு வாடா. மிட்டாய் வாங்கலையோ சாமி, மிட்டாய் வாங்கலையோ. என்ன மிட்டாய்ப்பா? ஜல்லி மிட்டாய். இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் போட்டேன், நடந்துச்சாடா? நடக்கலை. அதை நடத்துறதுக்கு பணமும் உதவியும் கிடைச்சா போதுமா? வேற என்ன வேணும்? ஓராண்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேருவாங்க. உன் தொழிலை வளப்படுத்தி தரேன், செம்மையாக்கி தரேன். ஒன்று சேர்த்துருவாங்க. போய்ட்டு வா, சந்தோஷமாக இருப்பாங்க. கர்மசாமிக்கு யாரையோ விரும்புதாங்களாம்ல. யாரையோ விரும்புதாங்க. என் பிள்ளையினுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி கொண்டு கேட்டுருந்தது யாருப்பா? என்ன பிள்ளைக்கு என்ன? யார்? வீட்டம்மா. என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நான் உன்னைய பற்றி கேட்கவே இல்லை. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்க. வரலாம். உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் வீட்டில் உடல்நிலையாலும் கடன்களாலும் மனவேதனைகள் நடக்கும். இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள் ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் கிரகங்களால் வந்த வினை. உடல்நிலையை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஆபத்து இல்லாமல் வலி இல்லாமல் நரம்பியல் பிணியை தீர்த்து தாரேன். உன் பையனை மீட்ட முடியுமான்னு கேட்டேன். உன் பையன் தேவையில்லாமல் இன்னொருத்தர் மேலே நட்பும் அன்பும் வச்சுருக்கான். அதில் அவனுக்கு நஷ்டமும் வேதனையும் இருக்குது. உண்மையா? அதுக்கிறது பிரித்து தந்துட்டா உன் பையன் உருப்பட்டுருவான். கால் வந்துட்டுவாங்க. விவரம் எப்படி இருக்கு? சும்மா இருக்கேனே. என்ன கர்மசாமிக்கு இந்தாப்பா, உன் பையனை செம்மையாக்கி தாரேன், கடத்தை தீர்த்து தாரேன். இந்தா வாப்பா ஜெல்லி மிட்டாய். அக்கப்பா கச்சக்கப்பா சவுக்குன்னு இருக்கும். இல்லை சரி, நல்லா இருக்கும். இனிக்கும்டா. நல்லா இருமா, புண்ணியமாயிரு. போயிட்டோம். கர்மசாமிக்கு மைசூர் 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 வாங்க. மைசூர் மைசூர் கால் உண்டா? யாரெல்லாம் மைசூர்? உன் ஏரியாவுக்குள்ள பிரிட்டிஷ்காரருடைய பங்களா எது இருக்கும்? நீங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ஏதோ ஒரு பெரிய பங்களா தெரியுது. அது எங்கே இருக்குப்பா? கால் வந்துட்டு வா. மைசூரா? என்னப்பா வேணும்?
கண்ணை முடுறா. இந்தா அரசு உத்தியோகம் உனக்கு கிடைக்கும், வாங்கி தரேன், வெற்றி உண்டு. மாத சம்பளம் சன்னிதானத்துக்கு கொடுத்துரு. போய்ட்டு வா, வாங்க கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் கர்நாடகம் இல்லையா? எங்கே மங்களூரா? யார் இது? மகன். ಜಾಲಿಗೆಲ್ಲ ಮಗಳೆಲ್ಲೋ சோதனை மேல் சோதனை போதும் மாடசாமி. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், முனீஸ்வரன் ஒரு சாமி வராரா? இருக்காரா? நாகதேவதை முனீஸ்வர சாமி. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒன்று வருது, ஒரு ஆத்மா, ஒரு ஆவி வருது. முன்னோர்கள். அந்த ஆத்மா வருகின்ற பொழுதெல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் மன கஷ்டமும் பண நஷ்டமும் வேதனையும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மன நிம்மதிகள்லாம் குறைந்து இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். இருக்கா? இதில் கடன்களாலும் சில மனிதர்களுடைய வார்த்தைகளால் உள்ள பாதிப்பும் ஏற்பட்டு நீங்கள் இப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்தால் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்யணுங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். சரியா? அப்படியெல்லாம் வராமல் உங்களை நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல, வேறு என்ன வேணும்? யார் ஏமாற்றிட்டு போனா? இந்தா கடன் அடைப்ப உன் பணமும் வந்து சேரும். வெற்றி உண்டு. தட்டாமல் இருக்கார. இந்தா வாடா பக்கத்தில் தம்பி, வேலைக்கு போ. கர்மசாமிக்கு ஆமாம், பெங்களூர் பெங்களூர் வாக்கா, கால் வந்துட்டு வாக்கா. என் காலில் பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. என்ன செய்யணும்? யார் தம்பி? என்னம்மா வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. ஹாய், நீ ஒன்றுமே பேச வேண்டாக்கா, நான் பார்த்துக்கிடுவேன். உட்கார். உன் பேர் என்னடா? மாதவன். பலகட்ட மாதவனோ? இல்லை, இரு, நல்லா உட்கார். என்ன படிச்சிருக்கிற? இடுப்பு வயிறு சம்பந்தமான பிணியும் மனம் சம்பந்தமான கோளாறும் இவனுக்கு இருக்குது. பௌர்ணமிக்கு இவனை மாற்ற முடியும். இந்த பௌர்ணமிக்கு வர முடியாட்ட அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னைய பார்க்கணும். ஜெயிச்சுட்டாங்க, என்ன குணமாக்கிடுவோம். தைரியமாக இருக்கலாம். வரணும், நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு பெங்களூரா? உங்களுக்கு எந்த இடம், எந்த நகரு? மரியப்பன் பள்ளியா? ஓ, நீங்கள் யார்? எதுவும் கீழே விழுந்தானா தம்பி? இல்லை, இவன் விழுந்திருக்கான். விழுந்து தலையிலையும் முதுகெலும்புலையும் தோல்லையும் அடிபட்டுருக்கு. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களா டாக்டர்? பண்ணினீங்களா? சரி, 1, 2, 3, 4 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப தெளிவாக நடப்பான். என்ன வெற்றியாக்கி தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். சரி, இந்தா
நவம்பரில் கூட்டுவாங்க. கருப்பசாமிக்கு பெங்களூர் எல்லை திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் மாறுங்க, இடம் மாறுங்க. நிறைய இடத்துல வாங்கி தரம்மா. கண்ணை முடுத்தாய் பராசக்தி. இந்தா உன் பணமெல்லாம் வந்து சேரும், புண்ணியமாக இருக்கட்டும். திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்கு திருமணம்? ஓகே. இல்லை இல்லை, நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில். திருமணமாகி யாருக்கு பிரச்சனை? பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. எஸ், கால் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் ஓமம் கொண்டா. இன்னொருத்தர கால் வந்துட்டுலாம் இருக்கட்டும். உட்கார முடியுமா உங்களுக்கு? உட்காரலாம். நேரத்தை போக்காமல் உட்காருங்க. முதல்ல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக தொழில் சம்பந்தமான மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும். சட்டப்படி ஒரு வழக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை உண்டு. அதிலிருந்து உங்களை காப்பாற்றி தந்துடுறேன். உன் பையனும் மருமகளும் ஏற்கனவே 6 மாத காலங்கள் மன உளைச்சலோட மனவேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் டைவர்ஸ் கொடுத்துருவோமான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்படி கொடுக்காம காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வாப்பா. கால் வந்துட்டு வர. இவங்களை அங்கே பார்க்க முடியாது. இந்தாப்பா, தொழில் முடக்கத்தை தீர்த்து தரேன். பௌர்ணமிக்கு முதல் நீ மட்டும் என்னை வந்து பாரு. உன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும். பராசக்தின்னு பேர் வை. இந்தா வெற்றி உண்டு. அதே பெங்களூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தது. வாமா வா. என்னம்மா பையனுக்கு வேணும்? கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிக்கணும், வேலையும் வேணும். நல்ல வேலை தானே. கால் வந்துட்டு வா. அடுத்து பெங்களூரில் நிறைய பணத்தை விட்டுட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே, யாருப்பா? எங்கே எவ்வளோ பணம் விட்டீங்கடா? 50 லட்சம். முன்னால் வந்து நில்லுங்க. அக்கா இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாக்கா. அடுத்து பெங்களூரில் எதையோ ஒன்று விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. என்னத்தப்பா வேலை பேசணும்? என்னென்ன விற்கணும்? விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி. வாட்? என்ன சேல் பண்ணணும்? சைட் சேல். ஓகே, இட விற்பனை. சரிதானா? டூயின் தமிழ். ஓ கலர். ஓகே, வெயிட்டிங் கேர். கால் வந்துட்டு ನೋಡು. ಚಿಲಿಕಿ ಚಿಲಿಕಿ ಮಗಲಿ ಬಿಚ್ಚಿ. கர்மசாமிக்கு உன் பையனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிலையான தொழில் வேணுமில்ல? வேணுமா வேண்டாமா? செப்டம்பர் மாதத்தில் அவனுக்கு வேலை கிடச்சிடும், வருமானம் வரும். ஐபிஎஸ்சியில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு முன்னாலேயே 2 ஜாதகம் வந்துடும். பார்த்து பேசி முடிச்சு வச்சுருவோம். சரிண்ணா? இந்த நல்லா வாடா, புண்ணியமாடா போடா. இழந்த பணத்தை மீட்டுவதற்கு வழி என்ன? வழி வேணும்ல? கால் வந்துட்டு வாங்க. ஏய், டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இவர்கிட்ட இருக்கட. ஓய் வாங்க.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாகவே பணங்கள் நஷ்டம், மனவேதனை நடக்கு. சொந்த விதமாக பழகினவர்களே இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இந்த பணத்தை நான் மீட்டி தரேன், வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னை வந்து பார்க்கணும், வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. அடுத்த கடையை நான் ஆரம்பிச்சு தரேன், என் பேரை போட்டு நடத்து. என்ன சந்தோஷமாக இருக்க. வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். சந்தோஷமாக போயிட்டோம். வாப்பா சைட் சான். ஏர்போர்ட் பக்கத்தில் எதுவும் இடம் கிடக்காப்பா? ஏர்போர்ட் பக்கத்தில் எதுவும் இடம் இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காருண்ணே. இடம் விற்பனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற ஒரு கேள்வி வச்சிருக்கே, என்ன வேணும்? ஆ என்னது? பணம் வேணும். வேற ஒரு துணை வேணுமா? அடே கால் வந்துட்டு வா. அதை வாய் திறந்து கேட்க சிரிக்காம இருந்தது. இந்தா பணமும் கிடைக்கும், நல்ல படித்த ஒரு துணையும் கிடைக்கும், உனக்கு வியாபாரமும் பெருகும். அசத்து போ. இந்த பிறகு நீ அப்படி இருக்கணும்னு விதி இருக்கு. ஓடு. என்னடா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் எல்லை. சேலம் சேலம் எல்லை. சேலம் கால் வந்துட்டு வரலாம். ராசிபுரம் மேட்டூர் பகுதி, சேலம் மேட்டூர். கால் வந்துட்டு வா. சேலமாண்ணே. ஓகே. எந்த பக்கம்? மன அழைப்பா இது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. பெரியண்ணா வணக்கண்ணே. சேலமா உங்களுக்கு? பாடியா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு இடம் விற்பனை ஆகணும்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு கலக்கம் இருக்குது இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி விலை பேசி அட்வான்ஸை வாங்கி தந்துடட்டுமா? விட்டு தாரேன், வெற்றி உண்டு. இந்த அப்படி ஜெயிச்சு வா, ஆனந்தமாக இருப்பேன். ஜெயிச்சாச்சு, ஓடு. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் நிறைய லாபம் வராமல் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னடா கம்ப்யூட்டர் இது வச்சுருக்கியா? என்ன தொழிலே? கால் வந்துட்டு வா. வெள்ளி இன்னைக்கு கிலோ என்ன விலைப்பா இருக்கு? பால் வெள்ளி. வீட்டில் யாருக்கோ கால் சரியாக நடக்க முடியல. யாருக்குடா? ஆ நொண்டி நொண்டி நடக்கால. கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. என்னத்தையா அதை அடமானம் வச்சு தொலைக்க வேண்டியதானே? சரி, இப்போ நீ கடன் பட்டதை உனக்கு மீட்டி தரணும், தொழிலை வளம்படுத்தி தரணும். இந்தா உனக்கு பணமும் தாரேன், தொழிலும் தாரேன். கண்ணமுடா கர்மசாமிக்கு. இந்தா இதை வச்சு வாழ்ந்துக்கா, லட்ச லட்சமாக கிடைக்கும். மகிழ்ச்சியார் ஓடு. கர்மசாமிக்கு. என்னம்மா குட்டச்சி? ஆ அப்பா மகாலட்சுமியாக இருப்பீங்க. ஆமாம் ஆமாம், டைம் இருக்குல்ல, டீ குடிச்சிட்டு போடுவோம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? சேலம் எல்லை. ஏக்கா பொம்பளை பிள்ளையாக்கா? ஆ வா, கால் வந்துட்டு வா. நாளும் தூரின் மழனாவேன் மரமானாலும் மரமாவேன். திருச்செங்கோடு முருகனை போய் பார்த்துருக்கியா? என்னவும் சொல்லிட்டு வந்தியா?
பிள்ளைக்கு இப்போ என்ன செய்யணும்? சரி, உட்கார்ந்து வந்துட்டு வா. அடித்தாலும் அடைத்தாலும் அவனே துணை. அதுக்கடுத்து சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். உன் பிள்ளையுடைய மனத்தை போய் பார்த்தேன், ஆசைப்பட்டாச்சு, அன்பு வச்சாச்சு. இனி அடித்தாலும் அணைத்தாலும் அவனே துணைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனிமேல் அவன் அங்கே திரும்ப மாட்டான். வந்தால் ஜோடியாக வருவா அல்லது 3 பேராக வருவா. என்ன செய்யலாம்க்கா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. அன்பு இருக்குல்ல, இல்லாடகத்திருக்க போட்டு போகிறா. இப்போ என்ன அவள் சொந்தத்துக்காக போட்டு போகிறா. நீ கொஞ்சம் கொடுத்து உதவேன், நம்ம பிள்ளை தானே, நல்லா இருக்கட்டுமே. சாதி வேறு, அப்படி முதலே சொல்ல வேண்டியது தானே. சாதி மட்டும்தானே தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நாட்டில். கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? அவங்க வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. சிற்றின்பதுக்கும் பேரின்பதுக்கும் சாதியும் இல்லை, மதமும் இல்லை. பேரின்பம் கடவுளை பற்றி சொல்லக்கூடியது. கடவுளை பற்றி சொல்லக்கூடியதுக்கு சாதி மதம் உண்டுமாப்பா? சிற்றின்பம் காமத்தை பற்றி சொல்லக்கூடியது. காமத்துக்கு சாதியாக இருக்குது? கிடையாது. உண்மையா இல்லையா? அதனால தான் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் சாதியும் மதமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சம்பிரதாய வாழ்வு வாழணுங்கிறதுக்காக நம்ம சாதியை விட்டு போயிட்டாலேன்னு வேதனைப்படுறேன். கவலைப்படாமல் இரு. யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்கள்.